பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சியை விட்டு விலகுறாரு அப்படிங்கிற மாதிரியும், கட்சியை விட்டு விலகி புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு, அவர் தலைமையில ஒரு புதிய கட்சியை உருவாக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ரஜினிகாந்தோட ஆதரவாளர்களை சேர்த்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு, ரஜினிகாந்தோட ஆதரவுல ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. இல்ல அவர் வேற ஏதாவது கட்சியில பிஜேபியில இருந்து விலகி வேற ஏதாவது கட்சியில அவர் வந்து ஜாயின் பண்ண போறார் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து சோசியல் மீடியால பயங்கரமா இப்ப ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதுதான் இப்போதைக்கு டாக் ஆஃப் டவுனா இருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல. இது என்ன? இது எந்த அளவு உண்மை? இதுல எந்த அளவுக்கு எந்த அளவு விஷயம் எந்த மாதிரியான விஷயங்கள் கன்ஃபார்ம் ஆயிருக்கு? எதுக்காக அவங்க வந்து பிஜியை போட்டு வெளியே போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன் வீடியோ அந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிஜேபி கட்சியில வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு முக்கிய இதுல பதவியில இருந்தாங்க. முன்னாள் வந்து மாநில தலைவராக இருந்தாங்க. பிஜேபியோட தமிழ்நாடு மாநில தலைவராக, தமிழ்நாடோட தலைவரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பதவியில இருந்து அவங்க இது பண்ணிட்டு நயினா நாகேந்திரன் அவங்க வந்து 2025 வந்து அந்த பதவி ஏற்றாங்க. பாஜகவோட தமிழ்நாட்டு தலைவரா அவங்க பிஜேபியோட நயினா நாகேந்திரன் சேர்ந்தாங்க. இவருக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த அண்ணாமலை அவர்கள் வந்து கர்நாடகால ஐபிஎஸ் ஆபீசரா ஒர்க் பண்ணவங்க. அதுக்கப்புறம் 2020 தான் பிஜேபி வந்து ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ண ஒரு கம்மியான வாரத்துக்குள்ளேயே அவரை வந்து துணைத் தலைவர் ஆக்குனாங்க. அப்புறம் ஒரு தலைவராகவும் ஆக்கிட்டாங்க 2021 டைம்ல. அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்ல பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ்ல கூட்டணி ஃபார்ம் பண்ணி தேர்தலில் போட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 இடங்களை ஜெயிச்சாங்க 2021. இப்ப 2026 பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு இடத்துல தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. படு தோல்வி. போட்டி போட்ட இடத்துங்கள்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் பிஜேபியால ஜெயிக்க முடிஞ்சுச்சு. இந்த மாதிரியான ஒரு இது இருக்கு. அது மாதிரி அவங்களுமே கட்சியில இருந்த எல்லா பொறுப்புலையும் சாதாரண ஒரு ஒரு தேர்தல் ஒரு வேட்பாளராக மட்டும் தான் தொகுதியில போட்டிட்டாங்க. அவங்களுமே தோத்துட்டாங்க அண்ணாமலை அவர்களும். அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜியை போட்டு வெளியே போக போறாங்க. பிஜேபியை விட்டு கட்சியை விட்டு விலகி வேற ஒரு கட்சியை ஜாயின் பண்ண போறாரா, இல்ல அவரே தனியா சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ பிஜேபியை சில பேருக்கு பிடிக்கலனா கூட, பிஜேபி வந்து ஒரு இந்துத்துவத்தை முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்கு, திரும்ப திரும்ப இந்துத்துவத்தை வளர்க்குற மாதிரியான மக்களை வந்து பிரிவினை கொண்டு போகுது. இந்துத்துவத்தை வளர்க்கலங்கிறத வேற, மக்களை வந்து பிரிக்க பாக்குது, சிறுபான்மையை பாதுகாப்பு இல்ல, இந்த இந்துத்துவத்தை இது பிடிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் சில பேர், நிறைய பேர் வந்து பிஜேபி மேல வைக்கிற ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு. அப்படி பிஜேபியை பிடிக்காத ஆட்கள் கூட அதுல இருக்கக்கூடிய சில நல்ல கேண்டிடேட்ஸ் அவங்கள வந்து பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. குறிப்பா அண்ணாமலை அவர்கள் வந்து ஐபிஎஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க ஒர்க் பண்ண டைம்லயும் சரி, இப்ப அவங்க வந்து பிஜேபியில மாநில தலைவராக இருந்தப்பயும் சரி, அவங்க மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டோ, ஒரு சொத்து குவிப்பு வழக்கோ, இல்ல ஐபிஎஸ் இருக்கப்ப வந்து அவங்க வந்து கரப்டடான ஒரு போலீஸ் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கெட்ட பெருமை அவங்க மேல கிடையாது. ஐபிஎஸ் இருந்த வரைக்குமே ரொம்ப நேர்மையான, ரொம்ப ஹானஸ்டான ஒரு போலீஸுங்கிற மாதிரி தான் நேம் வாங்கியிருக்காங்க. பிஜேபி ஜாயின் பண்ணாங்க. மேபி கட்சியோட பிஜேபிங்கிற பார்ட்டில அவங்க ஜாயின் பண்ணனால வேணா மக்கள் வந்து அவங்க ஓட்டு போடாம ஜெயிக்க வைக்காம இருந்துக்கலாமே தவிர, ஒரு ஒரு வழக்காவோ, இப்ப நிறைய கட்சிகளை சேர்ந்த நிறைய அமைச்சர்கள் மேல, நிறைய எம்எல்ஏக்கள் மேல நிறைய வழக்குகள் இருக்குல்ல, அப்படிலாம் அண்ணாமலை அவங்க மேல எந்த வித தனிப்பட்ட வழக்குகளுமே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு நாலேஜபிளான பெர்சனா அப்படின்னா ஐபிஎஸ் கிளியர்டு, ஒரு ஐபிஎஸ் இருந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப பயங்கர நாலேஜபிளான ஆளாதான் இருப்பாங்க. அது மாதிரி மாநில தலைவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. திமுகவோட நிறைய தவறுகளை ரொம்ப ஆணித்தனமா டீட்டெயில்டா அதை வந்து ரொம்ப ரொம்ப சான்றோட அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இவங்க வந்து அடுத்து கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, ரஜினிகாந்தோட ஆலோசனையில கட்சி ஆரம்பிக்க போறாங்கிற மாதிரி வருது. என்ன டவுட்னா, இப்ப அண்ணாமலை அவங்க வந்து பிஜேபி வெளியே போறாங்க, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ஓகே. இல்ல ஒரு கட்சியில இன்னொரு கட்சியில சேர்றாங்க, வேற ஒரு கட்சியில டிஎம்கேலையோ இல்ல டிவிகேலையோ ஏதாவது கட்சியில நாம் தமிழர் கட்சி என்டிகேலையோ சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஓகே, எப்போ நடக்கிறதா. ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் வந்து வெளியே வந்து இன்னொரு கட்சியை ஜாயின் பண்ணுவாங்க, இல்ல புதிய கட்சி ஆரம்பிப்பாங்க, நார்மல் நடக்குது. இதுலயும் ரஜினிகாந்தோட பேர் அப்படிங்கிறதா எனக்கு எனக்கு என்ன புரியல அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசியல் ரஜினிகாந்த் சுத்தி நடந்துகிட்டு இருக்காங்கிற மாதிரி எனக்கு கேள்வி வருது. நல்லா பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியும் சரி, அதாவது 2020 17 2020 அதுக்கு முன்னாடிதான் ரஜினிகாந்த் 2017 டைம்ல நான் அரசியலுக்கு வருவது உறுதி, கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்க போறேன், சிஸ்டம் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் 20 டைம்ல ஒரு 3 பக்கத்துக்கு அறிக்கை விட்டு
இனிமே நான் வந்து அரசியலுக்கு வரல, அரசியல் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். என்னோட ரசிகர்கள் வந்து யாருக்கு ஆதரவு தெரிவிக்க நினைக்கிறாங்களோ அவங்க ஆதரவு தெரிவிச்சுக்கட்டும். எனக்கு எந்தவித இதுவுமே கிடையாது. என்னோட உடல்நிலை கருதி ரசிகர்களோட நலன கருதி நான் வந்து எலெக்ஷனுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டு அதுக்கப்புறம் அரசியல் கேள்விகள் எல்லாத்தையுமே அவங்க தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசியல் மேடைகளுக்கு அவங்க பொதுவா பங்கேற்கிறது கிடையாது. ஒரு 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 லீடரோட புத்தக வெளியீட்டா இருக்கலாம், இல்ல இசைஞானி இளையராஜா அவங்களோட அந்த ஒரு அரசு அரசு விழாவை எடுத்து பண்ணாங்க அவங்களுக்காக, இளையராஜா சாருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களுக்காக வேணா அவங்க வந்து வந்திருக்காங்களே தவிர, ஒரு தனிப்பட்ட முறையில டிஎம்கேவோட ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் கட்சி மீட்டிங், அந்த மீட்டிங் அவங்க வந்தாங்கன்னா இல்ல. அப்படி பாக்குறப்ப அவங்க எந்த வித அரசியல் இதுல இருந்தே விலகிதான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் மீது அவருக்கு பொறாம, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டணிக்காக அவங்க தான் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவிட்டிஸ் அவரை பத்தி ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அவருமே மீடியாஸ் எல்லாம் கூப்பிட்டு ரொம்ப கிளாரிஃபை பண்ணிட்டாரு. இதுதான் நடக்குது, அவ்வளவுதான், இதான் உண்மை, இதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். நம்புனா நம்புங்க, நம்ம எல்லாம் போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப திரும்பவும் ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஒரு பேசு பொருளாக்கி, ரஜினிகாந்தும் அண்ணாமலை அவர்களும் ஒரு ஒரு மீட்டிங் போடுறாங்க, 2 பேரும் சந்திக்க போறாங்க, சந்திச்சு அரசியல் ரீதியா பேச போறாங்க. ரஜினிகாந்த் வந்து மறைமுக ஆதரவாக தர போறாங்களா? ஏன்னா தான் அரசியலுக்கு வரல. ஏன்னா ரஜினிகாந்த் வந்து ஆல்ரெடி அந்த கட்சி கட்சியை விட்டு அரசியல் கட்சி ஆரம்பிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த அரசியல் விட்டு விலகுறேன் அப்படிங்கிற மாதிரி டைம்ல சொன்னது என்னன்னா, நான் வந்து கட்சி நிர்வாகிகளுக்கு கேட்டேன், என்னோட ரசிகர்கள் நிர்வாகிகள் கிட்ட கேட்டேன், உங்களுக்கு நான் முதலமைச்சர் ஆகாம நான் கட்சியோட தலைவரா இருந்துக்கிறேன், நம்ம ஆரம்பிக்கிற பார்ட்டியோட தலைவரா நான் இருந்துக்கிறேன், கட்சி அதான் முதலமைச்சரா ஒரு சிஎம் கேண்டிடேட்டா ஒரு நல்ல படிச்சவரா, நல்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒருத்தர், ஒரு நல்ல ஒரு பதவியில் இருந்த ஒரு ஆள், அவர் மீன் பண்றது ஒரு ஐஏஎஸ் கலெக்டராவோ இல்ல ஐபிஎஸ் ஆபீசர், இந்த மாதிரியான ஒரு உயர்தர பதவியில இருந்து மக்களுக்கு ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க நம்ம சிஎம் ஆக்குவோங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. ஆனா இவங்க நிர்வாகிகள் யாருமே வந்து இல்ல முடியாது, நாங்க சிஎம் சேர்ல உங்களால உட்கார வச்சு ஆசைப்பட்டோம், அது முடியாது, நீங்க தான் சிஎம் ஆகணும், அது அப்படி நீங்க சிஎம் ஆகாம நாங்க இப்படி வேற ஆளுக்கு இது பண்ண முடியும் அப்படி, அதாவது கட்சியை நிர்வாகம் பண்ணிக்கிறேன், சிஎம் கேண்டிடேட்டா நம்ம வேற ஒரு ஆளை உட்கார வைப்போம் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா அது வந்து ரசிகர்கள் யாருமே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். மாவட்ட நிர்வாகிகள் இருப்பாங்களா, அவங்களாம் முடியாது அப்படி. அதுவே ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துச்சு. என்ன இப்படி நினைக்கிறாங்க, ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும், தமிழ்நாடு நல்ல பாதை கொண்டு போகணும் அப்படின்னா கட்சியை நான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஐபிஎஸ் ஆபீசரோ ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோ அப்படின்னாங்க. அந்த டைம்ல என்ன ரூமர்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை தான் ரஜினிகாந்த் வந்து சிஎம் கேண்டிடேட்டா நிக்க வைக்க போறாங்க, சிஎம் கேண்டிடேட் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நடக்கிற விஷயங்கள் பாக்குறப்ப ஏறத்தாழ ஒருவேளை அதெல்லாம் உண்மைதானோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த ஊடகங்கள்ல சோசியல் மீடியாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா தகவல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மோஸ்டா உண்மையாதான் இருக்கு. அதெல்லாம் ஏறத்தாழ அது கன்ஃபார்ம் நடந்துருது எப்பயோ ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு நேரத்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல, கட்சி பேரை இது பண்ணிட்டாங்க, கட்சி பேர் வந்து எம்எஸ்கே மக்கள் சேவை கட்சி, இதான் கட்சியோட பேரு, இந்த பேர்ல இந்திய தேர்தல் ஆணையத்துல வந்து பதிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னாங்க. அப்புறம் கட்சியோட சின்னமா அவங்க கேட்டது என்ன அப்படின்னா சைக்கிள் சின்னம். இன்னொன்னு சைக்கிள் சின்னத்துக்கும் ரஜினிகாந்துக்குமே ஒரு 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 பந்தம் இருக்கு. அது என்னது அப்படின்னா 96 எலெக்ஷன்ல ரஜினிகாந்த் வந்து ஏடிஎம்கேக்கு அகைன்ஸ்டா வாய்ஸ் ஓவர் ரைஸ் பண்ணாங்களே, ஏடிஎம்கே வந்து இனிமே ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற வாய்ஸ் அப்படி ரைஸ் பண்றப்ப டிஎம்கே கூட கூட்டணி வச்ச கட்சி யாருன்னா தமிழ் மாநில காங்கிரஸ், அதாவது மூப்பனார் அவர்கள், ஜி கே வாசன் அவர்களுடைய அப்பாவான மூப்பனார் அவர்கள் தான் புதுசா கட்சி ஆரம்பிச்சு அவங்க வந்து டிஎம்கே கூட கூட்டணி போட்டு 30 சீட்டோ 40 சீட்டோ கொடுத்தாங்க. அதுல மெஜாரிட்டி ஆஃப் த இதுல ஜெயிச்சு டிஎம்கே ஆட்சி அமைச்சாங்க. அப்போ மூப்பனார் அவர்கள் வந்து சின்னமா கேட்டது சைக்கிள் சின்னம். அந்த நேரத்துல நிறைய பதாதைகள் இருக்குல்ல, போஸ்டர்ஸ், அதுலலாம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை சைக்கிள் தான் ப்ரொமோட்டே பண்ணிருக்காங்க, சைக்கிள் சின்னத்தை அண்ணாமலை சைக்கிள்ங்கிற மாதிரி ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் சைக்கிளுக்கும் ரஜினிகாந்துக்கும் அது ஒரு பந்தம் இருக்கு. இவங்க இந்த சைக்கிளையும் திரும்ப கொண்டு வந்திருக்காங்களே, அது என்ன அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இன்னொன்னு, இப்ப இருக்கிற சூழ்நிலையில இப்போ 2026 இப்ப டிவிகே வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி விஜய் அவர்கள் வந்து சிஎம்ஆ இருக்கு இந்த டைம்ல அண்ணாமலை அவர்கள் வந்து தனியா கட்சி ஆரம்பிக்கலாம் பண்ணலாம். ஆனா அண்ணாமலை அவர்களால ஒரு ஆளும் கட்சியா அடுத்த எலெக்ஷன்ல கூட வர முடியுமான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்க ஸ்டேட்மெண்ட்ல கிடையாது. ஏன் இப்படி சொல்றீங்க? அண்ணாமலை அவர்கள் நினைச்சா வரலாம்ல, அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பயங்கரமா நாலேஜ் இருக்கு, அவங்களுக்கு பின்னாடி
நிறைய யங் பீப்புள், நிறைய படித்த மக்கள் வந்து வரலாம்ல, அது ஒரு இதா ஃபார்ம் ஆகலாம்ல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நான் ஏன் அப்படி வர வாய்ப்புன்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ பாத்தீங்க, இப்போ எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து 35% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1,76,00,000 கிட்ட ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. வச்சு கிட்டத்தட்ட 108 இடங்களை ஜெயிச்சிருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி 108 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறதே இது ஒரு பெரிய மகத்தான வெற்றி. மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா கூட 108 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய அடி. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஆட்சி அமைச்சு 10ஆம் தேதி பதவி ஏற்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. மக்கள் நிறைய குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. சில நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே கல்குவாரி மூடினது, 717 மதுபான கடைகள் மூடினது, நிறைய இடங்கள்ல வந்து பல வருஷமா ரோடு போடல. அதை இப்ப இந்த டிவிகே கவர்மெண்ட் ரோடு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வருது. இப்படி இருந்தாலுமே லேண்ட் ஆர்டர் இஷ்யூ இன்னுமே கட்டுக்கோப்பா வரல. தினமும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு பாலியல் துன்புறுத்தல்ல ஏதாவது ஒரு பெண் பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம்ல 2 தாவேகா நிர்வாகிகள் வந்து ஒரு பெண்ணை வந்து வேலை வாங்கி தரதா கூட்டு போய் லாட்ஜ்ல கட்டி போட்டு கூட்டு பாலியல் துன்புறுத்தம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப லாண்ட் ஆர்டர் இன்னும் கைக்குள்ள வரல. இது இன்னும் மோசமா போய்கிட்டு தான் இருக்கு. குறைகள்லாம் இருக்கு. நிறைகள் கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குறைகள் இல்ல இருக்கு இல்லாமலாம் இல்ல. குறைகள் நிறையவே இருக்கு டிவிகே கவர்மெண்ட் மேல. அத விஜய் அவர்கள் அதை பத்தி ஏதாவது பேசுவாங்க. இந்த திருச்சி நன்றி தெரிவிக்கு மாநாடுல அதை பத்தி வாய்ஸ் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. திருவள்ளுவர் அவங்களுக்கு வந்து காவி ட்ரெஸ் போட்டு ஆளுநர் மாளிகையில இருந்து ஒரு இது வெளியே வருது. ஒரு அபிஷியல் ஒரு நோட் வெளியே வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நீட் பிரச்சனை, நீட்டுக்கு மறுதேர்வு வைக்கிறதா ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. மேகதாது அணை பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகளை வந்து விஜய் அவர்கள் வந்து திருச்சி நன்றி தெரிவிக்கனால பேசுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் பேசாம திரும்பவும் டிஎம்கே தான் காரணம், டிஎம்கே தான் இது பண்ணி சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி இந்த பிரச்சாரம் பண்றப்ப எப்படி ஒரு பரப்புரை பண்ணாங்களோ, இங்க 2 பேருக்கு தான் போட்டி, டிஎம்கே டிவிகே, டிஎம்கே எப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க, இங்க சட்ட ஒழுங்கு சீர்கெடுக்கிறது காரணம் டிஎம்கே அப்படிங்கிறாங்க. சிஎம் யாரு? நம்ம ஜோசப் விஜய் சார் அவங்க. அப்ப யார கேள்வி கேட்கணும்? டிவிகே தான் கேட்கணும். அவர் என்ன சொல்றாரு? இல்ல இது வந்து டிஎம்கேவோட இதனாலதான் இப்படி குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க தான் இந்த அளவு பரப்பிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இது எங்க இது பண்ண போகுதுன்னு தெரியல. சரி, அவங்க தான் அப்படி சொல்றாங்க. மக்களாவது ஒரு கேள்வி கேட்கறாங்களா? நீங்க தானே சிஎம்மா இருக்கிறீங்க, இதை ஏன் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல உங்களால? சிங்கப்பெண் திட்டம், சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டம், அது இதுன்னு எல்லாம் அறிமுகப்படுத்துறீங்கல்ல. அப்படி இருந்து எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செக்ஷுவல் அசால்ட் கம்ப்ளைண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க டிஎம்கே மேல வழி போடுறாங்க. மக்கள் எல்லாம் கேட்கல. நான் ஏன் திரும்ப டிவிக்கே வர்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னா, மக்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு மக்கள் கிட்ட சரியான காரணங்கள் இருக்குல்ல. இந்த மாதிரியான ஊழல்ல நிறைய பேர் மாட்டுறாங்க, நிறைய அமைச்சர்கள் மேல ஊழல் இருக்கு, இத்தனை வருஷமா மக்களை சுரண்டி இருக்காங்க, இவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க டிஎம்கே மேலையும் ஏடிஎம்கே மேலையும். ஓகே, டிவிகே மேல தப்பு இருக்கிறத மட்டும் மக்கள் வந்து முட்டு கொடுக்குறாங்கிறேன். பெரும்பான்மையான மக்கள் முட்டு கொடுக்குறாங்க. ஒரு சிலர் கேட்கிறாங்க, ஓகே, ஆனா நிறைய பேர் முட்டு தான் கொடுக்குறாங்க டிவிகே கவர்மெண்ட. போன ஆட்சி நடக்கலையா, இது என்னமோ இப்பதான் புதுசா நடக்கிற மாதிரி கேக்குறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? இதே மாதிரிதான் கோயம்புத்தூர்ல வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெண் வந்து ரேப் பண்ணாங்களே, அந்த விஷயத்த வந்து இத மாதிரி பேசுறப்ப ஒருத்தர் ஒரு திமுக அமைச்சர் சொல்லியிருந்தாங்க, அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டிருந்தாங்க. அந்த இரவு நேரத்துல அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன வேலைங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. இதை நம்ம எல்லாருமே இது என்ன இப்படி கேட்கறீங்க, இப்படிதான் இது 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 கரெக்டான முறையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணியிருந்தோம். இப்போ டிவிகேல அந்த கோயம்புத்தூர் சூலூர் பகுதியில 10 வயசு சிறுமி வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொலை பண்ணாங்களே, அதுக்கு இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து சாக்லேட் ஆசைப்பட்டு போயிருச்சு, இது வந்து தனிப்பட்ட ஒரு குடும்பத்தோட பொறுப்பு, கவர்மெண்ட் பொறுப்பு இருக்காது, அவங்க அம்மா என்ன பண்ணிக்கிட்டு குழந்தைய பார்க்க தவறங்கிற மாதிரியான ஒரே கேள்வி கேட்கிறாங்க. இப்போ டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? டிஎம்கே மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்ன? டிஎம்கே கவர்மெண்ட் பண்ற தப்புகளையுமே அவங்களோட தொண்டர்கள் வந்து முட்டு கொடுக்குறாங்க. 200 ரூபீஸ், உடன்பிறப்புகள், கொத்தடிமைகள் அப்படிங்கிறாங்களா? இப்போ விஜய் அவர்கள் பண்ற தப்பை ஏன் முட்டு கொடுக்கணும்? அப்ப இதுக்கு பேர் என்ன? நான் ரெண்டுமே தப்பு தான் சொல்றேன். நான் 2 கட்சியுமே தப்பு தான் சொல்றேன். விஜய் அவர்கள் பண்ற தப்ப ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கிறேன். அதுக்கு பதிலா சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க. 250 கோடியை விட்டுட்டு அவர் வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 2 லட்சம், வெறும் 2 லட்சம் தான் சேலரி. இந்த சேலரி அவர் 2 கோடி ரூபாய
கிட்டத்தட்ட அவரோட கோடி 250 கோடி, சாரி 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்காரு மக்களுக்கு சேவை பண்ணனு. அவரை போய் இப்படி கேள்வி கேட்கறீங்களே எப்படிங்கிறாங்க? ஏங்க தப்பு பண்ணா தப்பு இப்ப நடக்குதுன்னா என்ன யார்ட்ட கேட்க? ஏன்னா அந்த அளவு மக்கள் வந்து நம்புறாங்க. இது என்னன்னே தெரியல. இது உடனே மாறாது நான் நம்புறேன். இதனாலதான் இது உடனே மாற வாய்ப்பு இல்ல. சடனா எடுத்த உடனே 31ல வந்து இல்ல இவர் 26ல வந்து இப்ப இன்னும் ஒஸ்டா இந்த கவர்மெண்ட் வந்து ஆட்சி நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 31ல வந்து டிவிக்கோ சரியில்லை. அதனால நம்ம வேற ஒரு கட்சியை தேடி போவோம்னு மக்கள் போவாங்க எனக்கு தெரியல. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன உடனேவா பண்ணிட்டாங்க? இப்பதான் வந்திருக்காங்க. இவங்களால நிறைய விஷயங்கள் மாத்த முடிச்சுல. அதனால அடுத்த ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்படி மக்கள் அதாவது யோசிச்சு இந்த கட்சி சப்போஸ் இந்த ஆட்சி சரியில்லை, இவங்களும் அவங்கள மாதிரிதான் பண்றாங்கிற யோசிச்சு சுதாரிச்சு வேற கட்சிக்கு மாத்தி ஓட்டு போறக்குள்ளயும் 3 தேர்தல் முடிஞ்சிடும். 3 தேர்தல்ல விஜய் ஜெயிச்சிருவாங்க. அப்ப நான் சொல்ல வரேன். அதனால இந்த நேரத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஆளுங்கட்சி விமர்சிக்கிற கட்சியாக தான் இருக்குமே தவிர ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தோ இல்ல தேர்தலில் ஒரு ஆளுங்கட்சி அந்தஸ்தோ இல்ல ஒரு எம்எல்ஏவே கிராக் பண்ண முடியுமான்னு கேட்டா அது பெரிய டவுட்டா இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுதான் இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் இல்லாம சோசியல் மீடியால இப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா கிடைக்குதா அப்படிங்கிறத பத்தி நான் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.